லைஃப் டைம் சென்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறது என்னன்னா கன்னி லக்னம் சந்திர திசை. கன்னி லக்னத்திற்கு சந்திரன் எங்கெங்கே இருந்தா அவர் நற்பலன்களா வழங்குறாரு. ஏன்னா கன்னி லக்னத்திற்கு லக்னாதிபதிக்கு பகைவரா இருந்தாலும் 11ஆம் அதிபதியா வந்துடுறாருங்க. அதனால அவர் நல்ல இடத்துல இருக்கணுங்க. கண்டிப்பா அப்படி இருந்தா தான் நல்ல பலன்களை வழங்குவார். உதாரணத்துக்கு கன்னி லக்னம் அப்படின்னா 12 ராசிகள்ல எந்த ராசியா அவர் வந்தா நல்லா இருக்கு அப்படிங்கிறத நான் சாட்ல காட்டுறேன். கன்னி லக்னங்க. கன்னி லக்னத்திற்கு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 கூட வரும். லாபாதிபதிங்க. அதுக்காக நம்ம சாதாரண நினைச்ச முடியாது. கன்னி லக்னத்துக்கு சந்திரன் ரொம்ப முக்கியம். அதனால கன்னி லக்னத்துக்கு சந்திரன் நல்ல இடத்துல இருக்கணுங்க. வளர்பிறை சந்திரனா இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. இப்ப பாத்துட்டீங்கன்னா கன்னி லக்னத்திற்கு இவரு 1, 2, 3 இந்த இடத்துல 1, 2, 3 ஒரு லக்னத்துல இருக்கலாம். லக்னத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா லாபாதிபதியாச்சே. லாபாதிபதி லக்னத்துல இருக்கலாங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. வளர்பிறை சந்திரனா கூட தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அவர் கெடாம இருக்கணும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு வளர்பிறை சந்திரனா வரக்கூடாது, தேய்பிறை சந்திரனா தான் வரணும். இப்ப பாத்தீங்கன்னா லக்னத்துல சந்திரன் இருக்கலாம், 2ல இருக்கலாங்க. அந்த பக்கம் தப்பு கிடையாதுங்க. ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கலாம்னு. அதனால 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கலாங்க. 3ல இருக்கக்கூடாது, நீசம் அடைஞ்சிடுவாருங்க. 11ஆம் அதிபதி நீசம் அடையக்கூடாது. லான்ல இருக்கலாங்க. சந்திரன் திக்பலம் அடைவாருங்க. திக்பலம் அடைகிறது ரொம்ப யோகங்க. 11ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அமைகிறது, திக்பலம் அடைகிறது பயங்கர யோகம். 5ல இருக்கலாங்க. ஏன்னா 16ஆம் வீட்டை பார்ப்பாரு, அதுவும் நல்லாவே இருப்பாங்க. 6ல இருக்கக்கூடாது. அவரு பாருங்க 11க்கு 8ல் மறைவார், இருக்கக்கூடாதுங்க. அடுத்து 7ல இருக்கலாங்க. 7ல இருந்தா பெண்ணாக இருந்தால் கணவனும், கணவன் ஆணாக இருந்தால் மனைவியும் நல்ல ஒரு அமைப்பான கலரான ஆளா வருவாங்க. அதனால 7ல சந்திரன் இருக்கலாங்க, நல்லதுங்க. 8ல இருக்கக்கூடாது. 8ல இருந்தாருன்னா அவர் அந்த அளவுக்கு நல்ல செவ்வாயோட வீடாக இருந்தாலும் நல்லது. 9ல இருக்கலாங்க. ஏன்னா 16ஆம் அதிபதி ஆச்சு, அவர் 9ல உச்சமடையணுங்க, நல்ல யோகங்க. அடுத்தது 10ல இருக்கலாங்க, தப்பு கிடையாது. 10ல இருந்தால் 4ஆம் வீட்டை பார்ப்பார். 10ல தொழில் சம்பந்தப்பட்டதுல நல்ல யோகங்களை கொடுப்பாரு. ஏன்னா 11 கூட 10ல இருக்கலாம் அப்படிங்கிற வகையில. அடுத்தபடியா 11 ரொம்ப ரொம்ப டாப்புங்க. இங்க இருக்கணுங்க. கன்னி லக்னம் கடக ராசியா பிறக்கணுங்க. 12ல சந்திரன் அந்த அளவுக்கு யோகம் கிடையாது. இதை பார்த்துக்கோங்க. லக்னத்துல சந்திரன், 2ல் சந்திரன், 4ல் சந்திரன், 5ல் சந்திரன், 7, 9, 10, 11 இந்த வீடுகள்ல தாங்க சந்திரன் இருக்கணும். இப்படி இருந்தாதாங்க நல்ல யோகம். அவங்களுக்கு வருமானங்கள் அப்படியே நிலையாவே இருக்கும். அதுல அதாவது செலவுகள் அதிகமாகாது, அவங்களுக்கு வரவுகள் அதிகமா இருக்கும், பொருளாதாரம் நல்லா கூடி வரும். இப்படி இருக்கா அப்படிங்கிறத உங்க ஜாதகத்துல பார்த்துக்கோங்க. கன்னி லக்னம் சந்திரன்.